அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருவைகுண்டத்தில் எடப்பாடிக்கு கருப்பு கொடி காட்டிய அதிமுகவினர். ஓபிஎஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். எடப்பாடி பழனிசாமி தனது இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை தென் தமிழகத்தில் தொடங்கியுள்ளார். தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவு செய்தார். கோயம்புத்தூர், விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த அவர் புதுக்கோட்டையில் நிறைவு செய்திருந்தார். இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பெருத்த ஆதரவு இல்லை என்று ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அக்ரிமெண்ட் முறையில் பலரை தொண்டர்களாக பாவித்து பணத்தை கொடுத்து கூட்டி வருகிறார்கள். 20 to 50 வேன்களில் ஆட்களை கூட்டி வந்து அங்கேயே இறக்கி விடுகிறார்கள். கூட்டம் முடிந்த பின்பு அவர்களாகவே ஏற்றி சென்று விடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தந்த பகுதியில் பெருத்த செல்வாக்கு இருப்பது போன்று காட்டிக்கொள்கிறார்களே தவிர எந்த பகுதியிலும் அவருக்கான ஆதரவு இல்லை. அதுவும் தென் தமிழகம் டெல்டா பகுதியில் அவருக்கான எதிர்ப்புத்தான் அதிகமாக இருந்து வருகிறது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்துக்கு எதிராக போஸ்டர்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இது மதுரை, தேனியிலும் நீண்டுள்ளது. இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆதரவு அலை உள்ளது, கூட்டம் அதிகமாக உள்ளது என ஒரு சாரார் கூறி வருவதை ஏற்க முடியாது என ஓபிஎஸ்ஸின் தொண்டர்களும் ஒரு சிலரும் கூறி வருகிறார்கள். மேலும் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள். ஒருவர் கடம்பூர் ராஜு, மற்றொருவர் சண்முகநாதன். சண்முகநாதனின் பகுதியில்தான் திருவைகுண்டம் தொகுதி வருகிறது. இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது. அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் யாருமே அது பற்றி எந்தவிதமான கேள்வியையும் எழுப்பவில்லை. மேலும் ஒரு சில எடப்பாடியின் ஆதரவாளர்களுக்கே இது அதிர்ச்சியாக இருந்தது. அதிமுகவினர் போன்று கூட்டத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் அவருக்கு எதிராகவே கருப்பு கொடி காட்டுகிறார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என யாருமே அவர்களை தடுக்கவில்லை. ஏன் என்று கூட கேள்வி கேட்கவில்லை. அப்படியென்றால் என்னதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என அனைவரும் அங்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள். மேலும் இந்த கருப்பு கொடி விவகாரத்திற்கு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களோ அல்லது மற்றவர்களோ காரணமோ என ஐயம் ஒரு சாராருக்கு இருந்தாலும் கூட சண்முகநாதனின் மகனுக்கு கூட இதில் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சண்முகநாதன் அதிமுகவின் அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். இவரது மகனே தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இவர்தான் தந்தைக்கு எதிராக இதுபோன்று செய்கிறார் என்றும் ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஓபிஎஸ்ஸும் தனது மதுரை மாநாட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார். காரணம், எடப்பாடி பழனிசாமியை போன்றே நாமும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக ஓபிஎஸ் அணி தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்துள்ளது. இந்த 5 மண்டலங்களிலும் ஓபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ்ஸிற்கு டெல்டா தென் தமிழகத்தில் பெருத்த ஆதரவு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் வட தமிழகம், கொங்கு மண்டலத்தில் ஆதரவு இருக்கிறதா என்று ஒரு சாரார் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். கொங்கு மண்டலத்தில் கூட ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவு அலை உள்ளது. எனவேதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது ஓபிஎஸ்ஸின் வேட்பாளர் போட்டியிடக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையின் மூலமாக நெருக்குதல் கொடுத்து அண்ணாமலையும் ஓபிஎஸ்ஸின் வேட்பாளரை வாபஸ் பெற வைத்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் கொங்கு மண்டலத்தில் ஆதரவு இருக்கிறது என்று கூற முடியாது, ஓபிஎஸ்ஸுக்கும் உள்ளது. மேலும் ஓபிஎஸ் தனது சுற்றுப்பயணத்தின் பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் தான் எவ்வாறு நிராகரிக்கப்பட்டேன், எவ்வாறு பழிவாங்கப்பட்டேன், எப்படி வெளியேற்றப்பட்டேன் என்பதை கூறுவார் என்றும், இதேபோன்று பாஜக தன்னை நம்ப வைத்து எப்படி கழுத்தறுத்தது என்று கூறுவார் என்றும் சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் வரும் தேர்தலில் மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தும் என்றும், தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் ஓபிஎஸ்ஸின் இந்த திடீர் முடிவால் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக முடியும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சிலர் ஓபிஎஸ்ஸை சமாதானம் செய்ய வேண்டும் என என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் கூறி வருகிறார்கள். நன்றி.